ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். டிசம்பர் 25ஆம் தேதிதான் இயேசு பிறந்தார் என்பதற்கு எந்த வரலாற்று சான்றும் இல்லை. ஆனால் இயேசு பூமியில் பிறந்தார் என்பதற்கு போதுமான சான்றுகள் உள்ளனவே. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இயேசு பிறந்தார் என்ற நிச்சயமான உண்மையை அடிப்படையாக கொண்டது. எனவே அந்த பண்டிகையை ஆசரிப்பது ஒரு ஆவிக்குரிய தேவை அல்ல என்ற போதிலும் அதனை சந்தோஷத்தின் பிரதிபலிப்பாக கொண்டாடுவது தவறல்ல. ஒரு முக்கிய நிகழ்வினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் விளைவாக புத்தாடை உடுப்பதும் விசேஷ உணவு வகைகளை உண்பதும் பலரோடு சேர்ந்து மனமகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதும் பாவமல்ல. கிறிஸ்துமஸ் தினம் பார்த்து உபவாசம் இருப்பதும் அந்த பண்டிகைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று காண்பிப்பதற்காக வேறு கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை நடத்துவதும் ஆவிக்குரிய மேட்டிமையின் விளைவுகள் தானே அன்றி அது உண்மையான கிறிஸ்தவ பண்போ பக்தியோ அல்ல. நான் எப்போதுமே கிறிஸ்துமஸ் நாளை மிக முக்கியமாக எண்ணி விசேஷமாக எதையும் செய்ததில்லை. ஆயினும் ஒரு சிலர் அதை முக்கியமாக எண்ணி அதன் மூலம் தங்கள் மனநிலைகளில் குதூகலங்களை காண்கிறார்கள் என்றால் அவர்களின் உணர்வுகளை முட்டாள்தனமாக எண்ணுவதில்லை. அப்படி எண்ணுவது தவறு. சிலர் எங்களுக்கு தினமும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தான் என்பார்கள். அது நல்ல அனுபவம் தான். உண்மையிலேயே அவர்கள் அப்படி இருந்தால் நாம் தினமும் தான் வீட்டில் சாப்பிடுகிறோம். ஆயினும் ஒரு நாள் விசேஷ ஐட்டங்கள் செய்யவோ வெளி உணவகம் சென்று சாப்பிடவோ திருமண விருந்துகளில் சென்று சாப்பிடவோ இல்லையா? எனவே தவறற்றவைகளை தவறாக காட்டுவதில் அதிக பிரயாசம் எடுக்கக்கூடாது. சிலர் அநேகர் குடித்து வெறித்து கும்மாளமிடும் ஒரு பண்டிகை எப்படி விசேஷமாக எண்ண முடியும் என்பர். ஞாயிறு தினத்தை ஆசரிக்கும் பலர் கூட குடித்து வெறித்து கும்மாளமிடத்தான் செய்கிறார்கள். அதற்காக ஞாயிறு ஆசரிப்பை நாம் விட்டுவிட்டோமா? அதே வேளையில் வருஷத்திற்கு ஒரு முறை நன்றாக உடுக்கவும் விதவிதமாக உண்ணவும் வேடிக்கை பார்க்கவும் கொண்டாட்டம் கும்மாளமாய் இருக்கவுமே இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறக்கவில்லை. ஒரு பண்டிகை கொண்டாட்டத்தை நமக்கு தருவதற்காக ஏற்பட்டதல்ல இயேசுவின் பிறப்பு. நமக்கு பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் தெய்வீக சந்தோஷத்தையும் பரிசுத்த வாழ்க்கையும் தரவே இயேசு பிறந்தார். இவைகள் எதையும் பெறாமலே வருஷந்தோறும் உண்போம், உடுப்போம், கூடி பாடுவோம், கொண்டாடுவோம் என்பது ஒரு அர்த்தமற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே. கிறிஸ்துவினால் வருகின்ற இரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுதின வாழ்க்கையில் காணாமல் ஆண்டிற்கு ஒரு முறை கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிப்பது மேன்மையானது அல்ல. வியாதியஸ்தன் தனக்கு மருத்துவர் கொண்டு வந்த மருந்தை ஏற்காமல் அவர் வந்ததை மட்டும் எண்ணி மகிழ்வது சற்று நகைப்பிற்குரிய விஷயம் தானே. அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை காண முன் வருவோமா? சிந்தனைக்கு. மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பிறரால் ஏமாற்றப்படுவதில்லை. மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பிறரால் ஏமாற்றப்படுவதில்லை. We wish you a Merry Christmas. We wish you all a Happy Christmas.